ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஃப்ளாட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூனிட் அமைய வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேலையூர் ஏர்ஃபோர்ஸ் ரோட் காரிடாரில் ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. 3 BHK 3 டாய்லெட் ப்ரைவேட் டெரஸோட அவைலபிள் இருக்குது 1493 ஸ்கொயர் ஃபீட்டில். அது மட்டும் இல்லாமல் அதே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேஸிங் 1010 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்லையும் அவைலபிள் இருக்குது. எக்ஸாக்டாக பாரத் யூனிவர்சிட்டி, அதாவது பாரத் மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க. ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பக்கத்தில் இருக்க மாதிரி, அதாவது சரௌண்டிங்கில் நிறையா ஸ்கூல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூ, 44% யூடிஎஸ் வேல்யூவோட. வாங்க நவீன், ஒரு ஆய் சொல்லுங்கள் நவீன். எப்பயும் தௌசிப் தான் இருப்பார், இன்றைக்கி நம்ம கூட நவீன் வந்திருக்காரு. ஆக்சுவலாக தௌசிப் வந்து ரியல் எஸ்டேட்டில் உள்ள தூக்கி போட்டிருக்கேன், கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்காரு, அதனால் இப்போ அவர் வரமாட்டுறாரு. இன்னொன்று ப்ரோ, வெயில் அடிக்குது ப்ரோ, முடியல ப்ரோ அப்படின்னு ரொம்ப டிம்கி கொடுக்குறாரு. வெயில் பார்த்தா ரியல் எஸ்டேட்டில் ஒர்க்கே பண்ண முடியாது, அதெல்லாம் சொல்லி தான் இப்போது ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 BHK ஃப்ளாட் ப்ரைவேட் டெரஸோட பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு 2 BHK ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஃப்ளாட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூனிட் அமைய வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேலையூர் ஏர்ஃபோர்ஸ் ரோட் காரிடாரில் ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக நான் சைஸ் கொஞ்சம் இங்கேயே சொல்லிக்கிறேன். ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் இது 1298 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK சரிங்களா. தேர்ட் ஃப்ளோரில் பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் 3 BHK 3 டாய்லெட் ப்ரைவேட் டெரஸோட அவைலபிள் இருக்குது 1493 ஸ்கொயர் ஃபீட்டில். அது மட்டும் இல்லாமல் அதே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேஸிங் 1010 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்லையும் அவைலபிள் இருக்குது சரிங்களா. வீடு சம்மந்தப்பட்ட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஒன்று எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா SS பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பிள்ளைனுடைய காண்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள் ஆகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் பில்லிட்டு பேசுகிறீங்க அப்படின்னாலும் சரி, தாராளமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னையோட சவுத்தில் தாம்பரம் வேளச்சேரி ரோட் பெல்ட்டில், அதாவது தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடார் பெல்ட்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட் பெல்ட்டில் சேலையூர் ரிக்கி கார்டன் 5th கிராஸ் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் கேம்ப் ரோட் சிக்னல் இருக்கும், அதுலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தான் இப்போ வந்து சேலையூர் மார்க்கெட் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ரோடு மாதிரி இருக்கும். கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் 150 ஃபீட் ரோடு, நல்ல வைடனான ரோடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் சிக்னல் இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ். ஏர்ஃபோர்ஸ் சிக்னலுக்கு ரைட் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 900 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக பாரத் யூனிவர்சிட்டி, அதாவது பாரத் மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க. ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பக்கத்தில் இருக்க மாதிரி, அதாவது சரௌண்டிங்கில் நிறையா ஸ்கூல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூ, 44% யூடிஎஸ் வேல்யூவோட, கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக நல்ல ஒரு ஃப்ளோர் பிளானோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ஃப்ளோர் பிளானும் நல்லா இருந்தது. கனெக்டிவிட்டி வைஸில் நீங்கள் தாம்பரம் வேளச்சேரி ரோடும் அசஸ் பண்ணிக்கலாமா, அது மட்டும் இல்லாமல் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸையும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அது மூலியமாக நீங்கள் பெருங்குளத்தூர் கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நானே இப்போ கொடுங்கியூர்லேருந்து வந்தேங்க, மாதவரத்தில் பஸ் ஏறி மஃப்சல் பஸ் ஏறி உங்களுக்கு பெருங்குளத்தில் இறங்கி அங்கேருந்து பைக்கில் வந்துட்டேன். நான் தாம்பரம் டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த கைடில் ஆல்வின் மெமோரியல் ஸ்கூல் இருக்குது, ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, KV1 இருக்குது, KV2 இருக்குது, பாரத் வித்தியாசம் இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது, பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, MCC ஸ்கூல் இருக்குது, MCC காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெப்ஸில் வேலை பார்க்குறீங்கனாலும் சரி, நம்ம OMR கார்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, நம்ம ஸ்ரீராம் கேட்வேல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, கனெக்டிவிட்டி வைஸில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸ்ட் தாம்பரம் இந்த அளவுக்கு க்ரோத் ஆனது காரணமே IT பெல்ட் தான். அதனால தான் அதை நான் அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் SS பில்டர்ஸினுடைய ஸ்டீவ் பாலன் ஃப்ளாட்ஸ் டோட்டலாக 3960 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 BHK 2 2 BHK, அதே மாதிரி தான் செகண்ட் ஃப்ளோர் டிப்பிக்கல் சரிங்களா. தேர்ட் ஃப்ளோரில் 2 3 BHK வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்குது. டோட்டலாக 8 வீடு தாங்க. இப்போ இதில் கரண்ட் அவைலபிள் 2 2 BHK அவைலபிள் இருக்குது, 2 3 BHK அவைலபிள் இருக்குது. நம்ம பார்க்க போகிற 3 BHK வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்கக்கூடிய யூனிட்டும் அவைலபிள் இருக்குது. டோட்டல் 5 யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது சரிங்களா. அதனால் உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் அண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் விருப்பப்பட்டு சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய 2 BHK சோல்ட் அவுட்னு சொன்னாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் 2 BHK தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் அவைலபிள் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக MSல மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்க்க முடியும். ஸ்ட்ரெயிட் போய்ட்டு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டிக்கு பேக் சைடுங்க. இது பாரத் யூனிவர்சிட்டிக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மெயின் கேட் இருக்கா,
சில்டில் எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கார் பார்க்கிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்குன்னு டெடிக்கேட்டடாக வாங்கிக்க முடியும். எக்ஸ்ட்ரா கார் பார்க்கிங்கும் அவைலபிள் இருக்குது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டையும் காமிச்சிருங்க. இந்த நம்பர்ஸும் தான் ஸ்க்ரீனில் இருக்கும், இல்லைனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 போர்வெல் கொடுத்துருக்காங்க. மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி சம்பும் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சி லைன் இருக்குது. செப்டிக் டேங்குங்க. வீட்டை சுற்றி நல்லா செட்பேக் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே செட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். வந்து பார்க்கும்பொழுது எனக்கு நல்ல ஒரு நிறைவாக இருந்தது. அந்த செட்பேக்லேயும் பிசிசி போட்டிருக்கிறாங்க. இந்த சில்டினுடைய ஃப்ளோரில் ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே காரிடார் போகலாம். அது மட்டும் இல்லாமல் டிரைவர் அண்ணாக்கள், வாட்ச்மேன் அண்ணாக்களுக்கு காமன் டாய்லெட்டும் இருக்குது. லாபிக்கு கிரில் கேட் இருக்குது. இங்கேயும் ஒரு சாக்கெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் கூப்பர் பிராண்டில் நல்ல பிராண்டட் எலிவேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் டைல்ஸில் இருக்குது, ஆன்டில் எஸ்எஸில் இருக்குது. எங்கே போகிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 BHK பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் 3rd floor 3 BHK ப்ரைவேட் ஹவுஸை பார்த்துலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் நடந்தே போயிடலாம், பட் லிஃப்ட் உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா, அதனால தான். வாங்க நவீன், ஒரு ஆய் சொல்லுங்கள் நவீன். எப்பயும் தௌசிஃப் தான் இருப்பார். இன்றைக்கி நம்ம கூட நவீன் வந்திருக்கார். ஆக்சுவலாக தௌசிஃபை வந்து ரியல் எஸ்டேட்டில் உள்ள தூக்கி போட்டிருக்கேன், கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்காரு. அதனால் இப்போ அவர் வரமாட்டுறாரு. இன்னொன்று ப்ரோ வெயில் அடிக்குது ப்ரோ, முடியல ப்ரோ அப்படின்னு ரொம்ப டிம்கி கொடுக்குறாரு. வெயில் பார்த்தா ரியல் எஸ்டேட்டில் ஒர்க்கே பண்ண முடியாது. அதெல்லாம் சொல்லி தான் இப்போது ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிள்ளைய. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வெளியில் வந்த உடனே நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃப்ளோரில் 3 வீடுங்க. இதே மாதிரி தான் டிப்பிக்கல் செகண்ட் ஃப்ளோர். 3rd floor மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகும், ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு போர்ஷன் இருக்குது. இது ஃப்ரண்ட் ஃபேசிங் 3 BHK 1298 ஸ்கொயர் ஃபீட். இது அவைலபிள் இருக்குது. சவுத் ஃபேசிங். ரைட் ஹேண்ட் சைடில் இந்த நார்த் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய 2 BHK சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம அதை பார்க்க போகிறது கிடையாது. இன்கேஸ் 3 BHK நீங்கள் நார்த் ஃபேசிங்கில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ரைவேட் டெரஸோட அவைலபிள் இருக்குங்க 3rd floorல. இங்கே வந்து ஒரு காரிடாருங்க. இந்த காரிடாரில் உங்களுக்கு ஒரு 2 BHK இருக்குது. இந்த வீட்டினுடைய மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் எந்த ஒரு போர்ஷனும் கிடையாது. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. மெயின் டோர் தாண்டின உடனே லிவிங் கம் டைனிங் இருக்குது வித் பால்கனியோடு இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், எங்கேயும் நான் லைட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. வீடு நல்லா வெளிச்சமாக இருந்தது. இங்கே கூட ஒரு லைட் எரியுது, அதை வேணால் கூட ஆஃப் பண்ணிக்கிறேன். பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. இங்கே வேணால் பாருங்களேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடு 1010 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட்டுங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து உங்களுக்கு சைட் பால்கனி இருக்குது. இந்த பால்கனி சைட் பால்கனியாக இருந்தாலும் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஆஃப் செட் இருக்குது. நான் அது ரொம்ப கவனிச்சிருந்தேன். ஏன்னா பால்கனின்னு சொல்லிட்டு அது ஆஃப் செட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நம்மளுக்கு பக்கத்தில் வீடு கட்டும்பொழுது வென்டிலேஷன் விஷயத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. செட்பேக்கில் இருந்து தான் உங்களுக்கு இந்த பால்கனி இருக்குது. இந்த பால்கனியில் லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. UDS 44%. இது ஒரு சூப்பரான UDS வேல்யூ ஒரு லோரேஸ் அப்பார்ட்மெண்ட்டில். இங்கே வந்து டிவிக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வயரிங் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. சுவிச்சஸ் எல்லாமே ஆர்பிட் பிராண்டுங்க. இப்போ நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். மெயினோலேருந்து உள்ளே வந்தோடனே இந்த லிவிங் கம் டைனிங்க்கு சென்டர் ஒரு ஆஃப் செட். இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. இந்த கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க வித் கிரிலோட இருக்குது. சிங்க் இருக்குது. பேரியர் பிராண்டில் டேப் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு 1 2 3 4 சாக்கெட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று 20 amp சாக்கெட்ஸாக இருக்கிறது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு கடப்பாக்கல்ல பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இது ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு UPVC விண்டோ இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. எல்லாம் ஓப்பனாக தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பண்ணுறது அடிஷ்னல். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். உங்கள் பட்ஜெட் அண்ட் ரெக்கமெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே லைட் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. UPVC வென்டிலேட்டர் இருக்குது. OTS வென்டிலேஷன். இவ்வளோ நம்ம மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் தான் பார்த்தோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் பார்க்கலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்லேருந்தே உங்களுக்கு தனியாக வந்து ஒரு டிவிஷன் பிரியுது. இதில் உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பேரியர் பிராண்டில் பேரியர் டேப்போட இங்கே சைடில் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஏரியா பர்டிகுலராக நீங்கள் மெயின் டோர்லேருந்து பார்க்கும்பொழுது தெரியாது. மெயின் டோர் போங்களேன். அதே மாதிரி இருங்க, அதுக்கு மட்டும் இதை பார்த்துங்க. இந்த சைடு வாங்களேன். இந்த ஆஃப் சைட்லேயே ரைட் ஹேண்ட் சைட் டிவிஷனில் பாருங்கள் வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடாக உங்களுக்கு எல்லாமே அடங்கிடுது. இப்போ நம்ம பால்கனியில் வாஷிங் மிஷின் கொடுத்துட்டு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டு மழை பெய்கிற டைமில் தண்ணி போட்டு ஏதாவது ஷாக் அடிக்குமோ அந்த மாதிரி பயங்களை நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது மூலிமா தவிர்க்கலாம். நீங்கள் வீடு கட்டுற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இதுக்கேற்ற மாதிரி டெடிக்கேட்டடாக பண்ணுங்கள். இதுனா இந்த யூனிட்டில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருந்தேன். 1010 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு. உங்களுக்கு
நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் இருக்குது, ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்தோடு இருக்குது, காமன் பாத் இருக்குது, அதனால் ப்ரைவேட்டாக இருக்கிறது. அதே மாதிரி இது செகண்ட் பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்குது. இதே நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பெட்ரூமையும் நீங்கள் அட்டாச் பாத்தோட கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் அந்த காமனை. அது இன்னொரு விஷயம். பட் இப்போ இது ரெடி டு ஆக்குபை ஆகிடுச்சு. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களா? அப்படியே மெயின் டோர் போங்களேன் நவீன். அப்படியே ஆப்போசிட் காமிச்சிருங்களேன். எந்த யூனிட்டும் ஆப்போசிட்டில் கிடையாது, அதையும் சொல்லிக்கலாம். மெயின் டோர் ஆப்போசிட்டில் கிடையாது. இப்போ நான் காமன் பாத்தில் நிற்கிறேன், தெரியுதான்னு பாருங்கள். அப்படியே உள்ள வாங்க. பார்த்தீங்களா? தெரியல. ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் பிளான் நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத், பேரியர் பேனலில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. சம் ஃபீட் வரைக்கும் வாட்டர் ரைஸோட இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு சோப் ஸ்டாண்ட் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் செட்லேயே உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்பேஷியஸாகவே எல்லாமே இருக்கிற மாதிரி வேணும் வசந்த் அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். யூடிஎஸும் 44% அப்படின்றது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 6500 rupees. சரிங்களா? இது பேசிக் காஸ்ட். அடிஷ்னலாக கார் பார்க்கிங், இபி, ஜிஎஸ்டி, சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் நம்ம ஏர்ஃபோர்ஸ் ரோட் பெல்ட்டில் நல்ல ஒரு புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேருங்க. அது ஆல்ரெடி இந்த பெல்ட்டை வீடு பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்நேரம் பார்த்துருப்பீங்க. அப்பாக்கள் அம்மாக்கள் டைரி எடுத்து நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கால் பண்ணி கேட்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம 3rd floor போகலாம். வாவ், காலேஜ்லேருந்தே அந்த பழக்கம் மாறலைங்க. காலேஜில் இப்படி தான் என்ன பண்ணுவோம்னா லிஃப்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிஃப்ட் வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு இருக்கக்கூடிய லிஃப்ட் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை டேக்கா கொடுத்துட்டு போயிடுவோம்னு இன்னொரு விஷயம். அங்கே போயிட்டு கீ அடிச்சுட்டு ஓடிடுறது. ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் செக்யூரிட்டி அண்ணா இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. 3rd floorல யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் அங்கே போயிட்டு இதை அடிச்சுட்டு இதில் ஒரு ஜாலின்னு நினச்சி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போங்க. அது ஒரு விஷயம். நம்ம காலேஜ் லைஃப்பில் இதெல்லாமே நம்ம முன்னாடி சந்தோஷப்பட்டோமே, இது ஒரு சின்ன சின்ன ஃபன்னாக இருந்தது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கேஷுவலாக ஆகிடுச்சு. அதுதான் காலேஜ் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து 3rd floor பேக் சைடில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்கக்கூடிய யூனிட் பார்க்க போகிறோம். மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. மெயின் டோருக்கு முன்னாடி த்ரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லிவிங் கம் டைனிங் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு 1493 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. யூடிஎஸ் கிட்டத்தட்ட 44%. சூப்பரான யூடிஎஸ் வேல்யூ. 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கிட்ட வருதுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரைவேட் டெரஸை பார்த்தலாம். அதுதான் இந்த வீட்டினுடைய ஒரு மெயின் அட்ராக்ஷன். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆஃப் செட்டிங், அதாவது மெயின் டோர் திறந்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய ரைட்டில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ். நீங்கள் ஒர்க் ஸ்பேஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டெஸ்க் வச்சுட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப்போடு நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு பெட்ரூம் இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டெரஸ். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு சைடில் ஒரு வியூ இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் அப்பாக்கள் யாராவது வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களோட பையன் பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணி விட்டு நல்லா இருக்கே வீடு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ஒரு பர்சனாக பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக பசிக்கலை, ஆனால் பசிக்காத மாதிரி இருக்குது. திடீர்னு பசிக்குது, ஏன்னே தெரியலைங்க. நீங்கள் சாப்பிடவே இல்லை. இந்த மாதிரி நிறைய நடந்துக்குங்க. சைட்டுக்கு போவோம், அங்கே பார்த்தா ஏதாவது ஒரு பிளான் கேன்சல் ஆகிடும், நம்ம ரிட்டர்ன் வருவோம். நீங்கள் பார்த்தீங்களா, நான் காலையில் எழுந்திரிச்சு நான் கொடுங்கியூர் போனேன், ஆனால் அங்கே பிளான் கேன்சல் ஆகிட்டு நான் தாம்பரம் வந்திருக்கேன். ஆனால் காலையிலேயே நான் தாம்பரத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண பார்த்தேன். கிளைமேட் ஒத்துழைக்காத காரணத்தினால கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நான் வந்து வர முடியாத சூழலில் மாட்டிக்கிட்டேன். ஆனால் இப்போ கரெக்டாக மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். அதுதான் ரியல் எஸ்டேட்டோட வாழ்க்கையே அப்படி தான். நம்ம பிளான் பண்ணபடியே நடக்காது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள், பிக் பாஸ் அந்த கதை தான். இந்த லிவிங் கம் டைனிங், இந்த டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இங்கே டிவிக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங்கில் இங்கே வாஷ் பேஷனுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே டைல்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பேக் சைட் பால்கனி. உங்களுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குங்க, சாய்பாபா கோயில்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அதான் வந்து பார்த்திங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாக்டாக பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டு. லிவிங் கம் டைனிங். இந்த டைனிங்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்பில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது. சிங்க் இருக்குது. பேரியர் டேப் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃப் அண்ட் லாஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் கிச்சன்லேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு பூஜா கிச்சனில் வைக்கிறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இது சைட் பால்கனி. இங்கே வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே லாஃப்ட்டில் இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷனும் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ஒரு பெட்ரூம்ஸாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் என்ன பண்ணலாங்க, இந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூமை பார்த்தலாம். சரிங்களா? இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு
அப்படியே உள்ளே வந்தோம்னா இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமுடைய அட்டாச் பாத் இருக்குது. பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டை கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓகே லாஃப்ட் இருக்குது. நம்ம மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோம் இல்லையாங்க, இந்த டிவி ப்ரொவிஷன்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது, வித் கிரிலோட இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் ராடும் இருக்குது. இப்போது இந்த டைனிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பேசேஜுங்க. இந்த பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு காமன் பாத் இருக்கு. பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது. இந்த பேசேஜில் அப்படியே கண்டினியூ ஆனோம்னா இது தேர்ட் பெட்ரூம். இது கார்னர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே டைல்ஸ் கலர் காம்பினேஷனில் தான் பண்ணியிருக்கிறாங்க. 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது, அதனால் கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் பால்கனியும் இருக்குது. மொத்தம் எத்தனை பால்கனி இருக்குது? 1 2 3 3 பால்கனி இருக்குது. அதான் சொன்னேன் ஃப்ளோர் பிளான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம அவுட் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 6500 rupees. இது பேசிக் காஸ்ட்டுங்க. கார் பார்க்கிங், இபி, ஜிஎஸ்டி, சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் நீங்கள் அடிஷனலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது சேலையூர், நம்ம மாடம்பாக்கம், பாரத் யூனிவர்சிட்டி பக்கத்தில் நல்ல ஒரு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறையா இருக்கக்கூடிய சர்க்கிளில் வீடு பார்த்துட்ருக்கேன், ஃப்ளாட்ஸ் பார்த்துட்ருக்கேன், ரெடி டு ஆக்குபைல சொன்னிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள் இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.